சென்னை விமான நிலையத்தில் ரூபாய் 50 கோடிக்கான போதைப்பொருள் சிக்கியிருக்கிறது. ராஜஸ்தான் மாநில இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்து நமது கடையர் செய்தி நிபுணர்கள் செய்தி சேகரிக்க சென்ற பொழுது, சென்னை விமான நிலையத்தில் ரூபாய் 50 கோடி மதிப்புள்ள 1 கிலோ கொக்கைன் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது என்ற செய்தி நமக்கு தந்திருக்கிறார்கள். அதாவது கத்தார் நாட்டின் தலைநகர் தோஹாவில் இருந்து அதை கடத்தி வந்து ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரைச் சேர்ந்த இளைஞர்கள் மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் என்ற செய்தி நமக்கு வருகிறது. அதாவது வெளிநாடுகளில் இருந்து கடத்தி வரப்படும் தங்கம், விலை உயர்ந்த சிகரெட்டுகள், வன உயிரினங்கள், செல்போன், லேப்டாப் உள்ளிட்ட எலக்ட்ரானிக் பொருட்கள் மட்டுமின்றி கஞ்சா, ஹெராயின், ஆம்பெட்டமைன், கொக்கைன் போன்ற போதைப் பொருட்கள் சென்னை விமான நிலையத்தில் தொடர்ந்து பறிமுதல் செய்யப்பட்டு வருகிறது. சென்னை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரியுடன் மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை DI அதிகாரிகளும் இணைந்து பறிமுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு கடத்தலில் ஈடுபட்டவர்களையும் கைது செய்து வருகிறார்கள். அதாவது அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்திருக்கிறதாக செய்திகள் வந்திருக்கிறது. அதாவது இந்நிலையில் கத்தார் நாட்டின் தலைநகர் தோஹாவில் இருந்து ஏப்ரல் 24 அதாவது நேற்று வரும் பயணிகள் விமானத்தில் பெரிய அளவில் போதைப் பொருள் கடத்தி வரப்படுவதாக வருவாய் புலனாய்வு அதிகாரிகளுக்கு ஏற்கனவே ரகசிய தகவல் கிடைத்திருக்கிறது. இதையடுத்து சென்னை விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகளும் வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகளும் நேற்று தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் கத்தார் நாட்டின் தலைநகர் தோஹாவில் இருந்து பயணிகள் விமானம் நேற்று அதிகாலை சென்னை விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறது. விமானத்தில் வந்த பயணிகளையும் அவர்களது உடைமைகளையும் அதிகாரிகள் தீவிரமாக சோதனை செய்திருக்கிறார்கள். அதன் பின்னர் அந்த விமானத்தில் வந்த ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரைச் சேர்ந்த பாரத் வசித்தா, அவருக்கு வயது 28 என்ற பயணி மற்றொரு விமானத்தில் சென்னையில் இருந்து டெல்லி செல்வதற்காக டிரான்சிட் பயணியாக விமான நிலையத்திற்கு அமர்ந்திருந்தார். அவர் மீது சந்தேகம் வந்ததால் அதிகாரிகள் அவரிடம் விசாரணை நடத்தினர். அவர் வைத்திருந்த கைப்பையை திறந்து சோதனை செய்தபோது அதில் போதைப் பொருள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. போதைப்பொருள் பாக்கெட்டை கைப்பற்றிய அதிகாரிகள் அவரது பயணத்தை உடனடியாக ரத்து செய்து அவரை தனி அறைக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அப்போது ஹெராயின் போதைப்பொருள் என்று அவர் தெரிவித்துள்ளார். சந்தேகமடைந்த அதிகாரிகள் அதை பரிசோதனை செய்தபோது அது மிக விலை உயர்ந்த கொக்கைன் போதைப் பொருள் என்பது தெரிய வந்திருக்கிறது. இதன் சர்வதேச மதிப்பு சுமார் ரூபாய் 50 கோடி இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. இதையடுத்து அந்த இளைஞரை அதிகாரிகள் கைது செய்திருக்கிறார்கள். தொடர் விசாரணைக்காக அவரை டி நகரில் இருக்கக்கூடிய வருவாய் புலனாய்வுத்துறை அலுவலகத்துக்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். அதாவது பல்வேறு கோணங்களில் விசாரித்து வருகிறார்கள். இதுபோல் வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவுக்கு எவ்வளவு காலமாக போதைப் பொருட்கள் கடத்தி வருகிறார், இதில் யாருக்கெல்லாம் தொடர்பு உள்ளது, சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் கும்பலுடன் அவருக்கு தொடர்பு உள்ளதா என பல்வேறு கோணங்களில் அவரிடம் அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள். இது குறித்து கேட்டபோது சுங்கத்துறை அதிகாரிகள் கூறியதாவது, எத்தியோப்பியா, தாய்லாந்து, கினியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருந்து அதிக அளவில் போதைப் பொருட்கள் கடத்தி வரப்படுகிறது. அதனால் சென்னை விமான நிலையத்தில் முன்பு இருந்ததை விட கண்காணிப்பும் சோதனையும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது பறிமுதல் செய்யப்பட்டுள்ள 1 கிலோ கொக்கைன் போதைப் பொருட்கள் முதல் தரம் கொண்டதாக கருதப்படுவதால் விலையும் பல மடங்கு அதிகம். இந்த கொக்கைன் 1 கிராம் என்பதால் சர்வதேச மதிப்பில் சுமார் ரூபாய் 5 லட்சம் இருக்கும். அதன்படி தற்போது சிக்கியுள்ள 1 கிலோ கொக்கைன் மதிப்பு ரூபாய் 50 கோடி என கணக்கிடப்பட்டது என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஸோ இது குறித்து போதைப் பொருள்கள் தடுக்கப்பட வேண்டும், குறிப்பாக தமிழகத்திலும் தடுக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. மக்களின் விருப்பமாக இருக்கிறது. ஜனநாயகத்தை மதிக்க வேண்டும். ஜனநாயக சட்டத்திட்ட விதிகளின்படி அனைவரும் நடக்க வேண்டும். போதை, மது, புகை இது 3ம் உடல் நலத்திற்கு கேடு என்பதையும் நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம். நன்றி, வணக்கம்.